Lord. எல்லாரும் தலைகளை கொஞ்ச நேரம் உயர்த்தி கொஞ்ச நேரம் தலைந்து எல்லா விதமான தலைகளை கட்டளைகளை பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற தன்யவாசிக்க Glory to Jesus. Glory to Jesus. Thank you Lord. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord.
எல்லாமே சேர்ந்து சொல்லலாம். எல்லா கனமும் எல்லா துதியும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. சங்கீதத்தை நம்ம படிக்கலாம்.
ஜாதிகள் சுதந்திரித்து ஜனங்கள் விருந்தாக்காரியத்தை சிந்திப்பதே கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுதியிருப்பே அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிலிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்புகோலால் அவர்களை நொறுக்கி எல்லாம் சேர்த்து படிக்கலாம். இரும்புகோலால் அவர்களை நெருக்கி ஏகலைவனாய் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம மத்தியிலே ஜெயஸ்ரீ சிஸ்டர் ஜோன். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த அருமையான நல்ல நேரத்தை எங்களுக்கு தகவல்காய் நன்றி ஏசப்பா. அப்பா, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல ஏசப்பா. இது சிந்திக்கிற காலம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் இது சிந்திக்கிற காலம் ஏசப்பா. அப்பா, இந்த வாரத்திலே நீங்க கிரியை செய்ததுக்காய் நன்றி ஏசப்பா. ஆவியாளர் வாடிப்பிள்ளை மேல் ஊற்றுறதுக்காய் நன்றி ஏசப்பா. என்னை உணர்த்தி செபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த வாடிப்பிள்ளையில் அசைவாடுங்க ஏசப்பா. வாடிப்பிள்ளையில நீங்க கிரியை செய்யுங்க ஏசப்பா. நீங்க அமர்ந்திருக்க விடாதுங்க ஏசப்பா. அந்த வாடிப்பிள்ளையில இங்க வந்திருக்க ஒவ்வொரு வாடிப்பிள்ளையிலும் உங்க கருத்துல நான் கொடுக்கிறேன் ராஜா ஏசப்பா. எந்த பாவமும் இந்த விடல தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் முத்திரை போடுங்க, முத்திரை போடுங்க. இது காலம் அல்ல ராஜா. இந்த வாடிப்பிள்ளையோடு உணர்த்துங்க, பேசுங்க ஏசப்பா. நீங்க ஆராதனையோடு கிரியை செய்ததுக்காக நன்றி. எல்லா அந்தகார வல்லமையை அழிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சிந்தனையில கிடக்கிற ஆவியை அழிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. கிரியை செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. நாங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கோம் முகத்தை நோக்கி. அப்பா, எங்க அப்பா என்ன பேசுவார் எங்களோடு கூட ஏசப்பா. நீங்க பேசுகிறது எங்களோடு கூட. அப்பா கட்டால் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களோடு சமாதானமாய் போகணும். இந்த வார்த்தை கிரியை செய்யணும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நீங்க கொடுத்த வார்த்தை ஏசப்பா. ஒவ்வொருவருக்கு ஜீவனும் ஆவியா நீங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கு கிரியை செய்யுங்க. அந்த வார்த்தையை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அவரல்ல, நீங்க மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொருவருக்கு கிரியை செய்யுங்க. வல்லமை புறப்பட்டு ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றியும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ಲಾಕ್ಡೌನ್ ಮುಗಿದ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த ஊழியங்களை குறித்து அதிகமான ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಸೇವೆಯ ಮೇಲೆ ಅಧಿಕವಾದ ಒಂದು ಭಾರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதிகமாக ஊழியங்கள் வளர வளர பிரச்சனைகளும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ಅಧಿಕವಾಗಿ ಸೇವೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. கடந்த வாரத்திலே நான் அதாவது ரொம்ப கர்த்தருடைய பாதத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கு அதாவது ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ಕಳೆದ ವಾರ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸೇವೆ ಮಾಡುವ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲವೊಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதாவது ஊழியர் செய்கிற சகோதரர்களுக்குள்ளே அதிகமான பிரிவினைகள் அதாவது குழப்பங்கள் காணப்படுகிறது. ಸೇವೆ ಮಾಡುವ ಸಹೋದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ. ஆகவே நான் ஒவ்வொரு இடத்துல நான் பேசிக்கொண்டு அவர்களை கர்த்தருக்குள்ள உறுதியாய் நிலையாய் இருந்து தேவனுக்காக வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಅವರಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬಲಮೆಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಮಾತಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அதே போல நான் அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதியிலே நான் அதிகமாக இந்த ஊழியத்தை குறித்து பாரம்
ஒரு கவலை எனக்குள்ளே அதிகமாய் வாட்டி கொண்டிருக்கிறது. ಈ ಸೇವೆ ಕುರಿತು ಅಧಿಕವಾಗಿ ಭಾರದ ನನಗೆ ಉಂಟಾಗುತ್ತಾ ಇದೆ. ஐயோ, வாசிக்கிறவங்க இல்ல, ஆராதிக்கிறவர்கள் இல்ல, டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க இல்ல, இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பாஸ்டர் நாங்க இருக்கிறோம் சொல்லி தோள் கொடுக்கிறவர்கள் இல்லை என்று சொல்லி நான் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். ಬಾರಿಸುವವರು ಇಲ್ಲ, ವರ್ಷಿಪ್ ನಡೆಸುವವರು ಇಲ್ಲ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ದೇವರ ಬಳಿಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அதற்காக இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அதிகமாக கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களை அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವವರನ್ನು ನಾವು ಬಯಸುತ್ತಾ ஒரு ಇದ್ದೇವೆ. தெலுங்கு ஊழியத்தை கூட அதாவது ஒரு தெலுங்கு ஆராதனை கூட நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேகரை நான் அதாவது யாராவது தெலுங்கு ஊழியத்தை செய்ய ஒரு சகோதரனோ வாலிபனோ ஊழியம் செய்கிறவர்களோ வருவார்களா என்று சொல்லி அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ತೆಲುಗು ಆರಾಧನೆ ಕೂಡ ಪ್ರಾರಂಭಿಸಲು ಯಾರಾದರೂ ತೆಲುಗು ಮಾತಾಡೋರು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. அதற்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையார் அனைவரும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஏனென்றால் நாம் அதிகமாக இந்த காலகட்டத்திலே நாம் மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. ನಾವು ಈಗ ಮೌನವಾಗಿರುವ ಸಮಯವೂ ಅಲ್ಲ ಇದು. காலையில பிரதாப் வந்து என்னை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருந்தார். ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ. அவர் வந்து ஒரு குழப்பத்தோடு தான் என்கிட்ட வந்து பேசி கொண்டிருந்தார். ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಒಟ್ಟಿಗೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. அநேக குழப்பங்கள் பிரச்சனை வந்தா எல்லாம் என் பாஸ்டர் கிட்ட தான் வரும். ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಗ್ಗೆ ಸೇವಕ ಹತ್ರನೇ ಅವರು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. உடனே அவர் சொல்லும் போது கூட அவருக்கு நான் ஒரு எதுவும் தைரியமாக ஒரு காரியத்தை அவரோடு கூட சில ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தேன். ಅವರು ಹೇಳುವಾಗ ಕೆಲವೊಂದು ಧೈರ್ಯವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದರು. ஆனால் இந்த ஊழியம் மனுஷரை நம்பி நடத்தவில்லை, கர்த்தரை நம்பி இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ಈ ಸೇವೆ ಮನುಷ್ಯನ ನಂಬಿ ಅಲ್ಲ, ದೇವರನ್ನು ನಂಬಿ ನಾವು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. உடனே பிரதாப் உள்ள வந்த உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ಒಳಗಡೆ ಬಂದ ತಕ್ಷಣ ದೇವರು ತಕ್ಷಣ ಅವರು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟರು. என்ன வார்த்தைன்னு சொன்னா, ಏನ್ ಮಾತು ಅಂದರೆ, எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. எழுப்புதಲಿಗೆ ಸಿದ್ಧವಾಗು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உள்ள வந்து பேசி அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டு இருந்தா, நானு என் உள்ளத்துல நான் யாராவது வந்தா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ஹalleluya. உடனே எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து கொண்டே இருந்தார், எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. உಜ್ಜೀವನಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ಬಂದಿರುವ ನೀವೆಲ್ಲರೂ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. இன்றைக்கு நீங்கள் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. ಇವತ್ತು ಮೌನವಾಗಿರುವ ಕಾಲವಲ್ಲ. நீ எழுப்புதலுக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். ನೀವು ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. உடனே என்னுடைய சின்ன ஒரு லைப்ரரி நான் வச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதை இதை கொஞ்சம் புக்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ತಕ್ಷಣ ಚಿಕ್ಕ ಲೈಬ್ರರಿ ಇದೆ ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನೋದು, ಅದು ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. லைப்ரரினா அதை பார்க்க வராதீங்க, ஒரு சின்ன லைப்ரரி தான். ஹalleluya. ಚಿಕ್ಕ ಒಂದು ಪುಟ್ಟ ಲೈಬ್ರರಿ. அப்புறம் உடனே அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டேன். எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்துட்டார். ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya. இன்றைக்கு ஒவ்வொரு ஜனங்களும், சபை விசுவாசிகளும், ஊழியர்களும், வாலிபனும், சின்னவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், நீங்கள் அத்தனை பேரும் எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು, ಚಿಕ್ಕವರು, ದೊಡ್ಡವರು ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. இன்னும் நாம் உலக போக்கிலே, உலக காரியத்திலே யோசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற காலம் அல்ல. ಇನ್ನು ಲೋಕದ ಕುರಿತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಂತಹ ಕಾಲ ಇದು ಅಲ್ಲ. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿ ಸಭೆಗೆ வர வேண்டியது, ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ, வாங்க வேண்டியது, ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, போக வேண்டியது, ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர வேண்டியது, ಬರೋದು, வாங்க வேண்டியது, ತಗೊಳ್ಳೋದು, போக வேண்டியது. ಹೋಗೋದು. பாஸ்டர் நிறைய அதாவது ரொக்கம் பணத்தை கொடுக்குறாரான்னு நினைக்காதீங்க. வாங்க வேண்டியதுன்னா அது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறோம், அதை வாங்கிக்கிறீங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்க? சும்மா போயிடுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಂತರ ಸುಮ್ಮನೆ ಹೊರಡು. எல்லாரும் சபைக்கு வராங்க, ಎಲ್ಲರೂ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே பாஸ்டருடைய வார்த்தை கேட்கிறோம் ஓன்னு சொல்லி அப்படியே நம்ம புசிக்கிற அந்த வார்த்தையை உடனே போயிடுறோம். ಎಲ್ಲರೂ ಸಭೆಗೆ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இதே வண்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தா எழுப்புதலுக்கு இது காலம். ಇದೇ ರೀತಿ ನಾವು ಜೀವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಇದು ಕಾಲವಲ್ಲ. இப்படியே நம்ம ஜீவித்துக் கொண்டிருந்தா நம்ம அதாவது எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இராமல் போய்விடும்.
ಇದೇ ರೀತಿ ನಾವು ಇದ್ರೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನಾವು ಬರದ ಹಾಗೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟಾಗುತ್ತೆ. இன்றைக்கு நாமும் குரல் கூறிக்கொண்டு அதாவது வேதனைப்பட்டுக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு அதாவது நமக்குள்ளே இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களையே சொல்லிக் கொண்டிருந்தால் எழுப்புதலுக்கு நீ ஆயத்தமான மனுஷனோ மனுஷியோ அல்ல. ನೀವು ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊರತೆಗಳನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತಾ ಇದ್ದರೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀ ಸೂಕ್ತವಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நீ எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀನು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. நீ ஒரு அதாவது யுத்த வீரனாய் நீ மாற வேண்டும். ನೀನು ಒಂದು ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ நீ ಬದಲಾಗಬೇಕು. யுத்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று மறந்து போய் விடாதீர்கள். ಯುದ್ಧ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮರೆತು நாம் ಹೋಗಬಾರದು. ஒவ்வொருவரும் யுத்தம் செய்கிற ஒரு காலம் இது. ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡುವಂತಹ ಕಾಲವಿದು. ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. ಸಿದ್ಧವಾಗುವಂತಹ ಕಾಲವಿದು. இதன் குறித்து ஆதியாகமத்திலே எழுதிட்டார். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನು ಕುರಿತು ಬರೆದಿದ್ದಾರೆ. புதிய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலே நீங்க ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்பவே எழுதிட்டார். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರು ಮುಂಚೆನೆ ಬರೆದಿದ್ದಾರೆ. வாசிக்க கேட்போம். ಓದೋಣ. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಆದಿಕಾಂಡ 41:1. 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்கள் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் காரியங்களை அறிவிப்பேன். ஹalleluya. ஹalleluya. யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்ல. ಯಾಕೋಬನು ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ. யாக்கோபு ஒரு பெரிய அதாவது எல்லாவற்றையும் அறிந்த ஒரு அதாவது பெரிய தீர்க்கதரிசி அல்ல. ಯಾಕೋಬು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் ஆதியாகமத்திலே யாக்கோபின் மூலியமாய் கர்த்தர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ದೇವರು ಯಾಕೋಬ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಒಂದು ಕೆಲವೊಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. யாக்கோபு சொல்றாரு, ಯಾಕೋಬು ಹೇಳುತ್ತಾರೆ, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 12 கோத்திரம் யாக்கோபு மூலியமாய் உருவானது. ಯಾಕೋಬ ಮುಖಾಂತರ 12 ಗೋತ್ರಗಳು ಉಂಟಾಯಿತು. ஹalleluya. இந்த யாக்கோபு எல்லா பிள்ளைகளும் ரூபன், சிமியோன், காத், லேவி எல்லாம் வாருங்கள் 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 என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து ಯಾಕೋಬ್ ಎಲ್ಲರನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಕರೆದು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி காலத்துல நேரிடுகிற காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். நான் சொல்ல போறேன். எல்லாம் ஒரு மனமா நீங்க வாருங்கள். ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಬನ್ನಿ, ಕೊನೆಯ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இன்றைக்கு நம்முடைய சபை ஜனங்கள் எல்லாம் ஒரு மனமாய் கூடி வர வேண்டும். ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆ ಜನ ಎಲ್ಲ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಬರಬೇಕು. தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தை கேட்க வேண்டும். ತನ್ನ ತಂದೆಯ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು. தன்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை நீ கேட்க வேண்டும். ತನ್ನ ಸೇವಕನ ಮಾತನ್ನು ಕೇಳಬೇಕು. ஆண்டவர் ಮಾದೇವಮ್ಮ ನೀವು ಆಮೇಲೆ ಒಂದು 10 ಗಂಟೆಗೆ ಬನ್ನಿ, ಗ್ರೇಸಿ ಸಿಸ್ಟರ್ ನೀವು 11 ಗಂಟೆಗೆ ಬನ್ನಿ, ಗೋಪಿ ಬ್ರದರ್ ನೀವು 12 ಗಂಟೆಗೆ ಬನ್ನಿ ತನಿತನಿಯಾ ಕೂಡಲ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. எல்லாரும் ஒரு மனமா வாருங்கள். ಎಲ್ಲ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಬನ್ನಿ ಅಂತ வரணும். ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? எங்க வரணும்? ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು. அப்பா கிட்ட வரணும். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು. தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க ஒரு மனமாய் வரணும். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಬರಬೇಕು. அங்கே அப்பா கிட்ட வரும்போது உனக்கு ஆன ஆசீர்வாதத்தை அப்பாவுடைய வாயிலிருந்து உங்களுக்கு புறப்படும். ಆಶೀರ್ವಾದವು ತಂದೆಯ ಮಾತಿನಿಂದ ನಿಮಗೆ ಅದು ತಂದೆಯ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. தகப்பனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் புறப்படும். ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಬಾಯಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அப்பா இடத்துல வரும்போது ஒரு மனமா ஓடி வரும். ತಂದೆ ಬಳಿ ಬರುವಾಗ ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಬರಬೇಕು. ಆಸೆಯಾಗಿ ಓಡಿ ಬರಬೇಕು. தாகವಾಗಿ ಓಡಿ ಬರಬೇಕು. இன்னைக்கு நான் அப்பா வீட்டுக்கு போறேன், தேவனுடைய சமூகத்துக்கு போறேன், ஏதோ எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்ன்ற அந்த ஆவலோடு நீ ஓடி வரணும். ಇವತ್ತು ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಏನೋ ನನಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದರ ಒಂದು ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಓಡಿ ಬರಬೇಕು. ஹalleluya. 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 தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியங்கள் ஒரு மனம் காணப்பட வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಐಕ್ಯತೆ ಇರಬೇಕು. சபைக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇರಬೇಕು. விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். ಸೇವೆ ಮಾಡೋರ ಬಳಿ ಐಕ್ಯತೆ ಇರಬೇಕು. சகோதரர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். ಸಹೋದರ ಬಳಿ ಐಕ್ಯತೆ ಇರಬೇಕು. நீ ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா நீ எழுப்புதலுக்கு
எழுப்புதலுக்கு ஆயத்தம் இல்லை என்ற அர்த்தம். ಐಕ್ಯ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஹalleluya. ஹalleluya. இந்த அப்பா என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பகுத்து அவர் கொடுக்கிறார். ತಂದೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಭಾಗವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, ಒಬ್ಬಟ್ಟಿಯಾಗಿರೋನಿಗೆ ಅಯ್ಯೋ. நான் சொல்லங்க, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ இந்த ಹೇಳುತ್ತದೆ. சத்தியவேதம் சொல்றது ஒண்டியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்றாங்க. ಒಂಟಿಯಾಗಿರೋರಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂದು ಸತ್ಯವೇದ உப்பிலே ಹೇಳುತ್ತದೆ. நூல் அறுபடாது என்று சொல்லுகிறார். ಗುಂಪಲ್ಲಿರುವ ನೂಲು ಅದು ಬೇರ್ಪಡುವುದು. உப்பிலே 3 நூல் என்ன பண்ணாதான்? 3 ನೂಲು ಏನಾಗಲ್ಲ, அது ಅದು ಕಟ್ಟಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இணைந்து இருக்கணும். ನಾವು ಸೇರಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட இருந்து நீ பெற்றுக்கொள்ள முடியும். ಆಗ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. இங்கே பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது சபையிலே நமக்குள்ளே இந்த காலத்திலே நாம் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுகிற வேளை, ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುವಂತಹ கடைசி காலத்தை பற்றி அப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான். நீ வா சபைக்கு. ಕೊನೆಯ ಕಾಲ ಬಗ್ಗೆ ನೀವು ಕುರಿತು ದೇವರು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ, ಸಭೆಗೆ ಬಾ. ஹalleluya. ಹalleluya. கெனசரேத் என்கிற ஒரு கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து போனார். ಗನಸರೇತ್ ಎಂಬ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಯೇಸು ಹೋದರು. அங்க போகும்போது ஒரு வாலிபன் இருந்தா, அவனுக்கு லேகியோன், அதாவது அநேக பிசாசி அவன் பிடித்திருந்ததுனால அவனுக்கு லேகியோன் என்று பெயர். ಅಲ್ಲಿ ಒಂದು ಯವನಸ್ಥನ ಅನೇಕ ದೇವತೆಗಳಿಂದ ಆತನಿಗೆ ಲೇಗಿಯೋನ್ ಎಂಬ ಹೆಸರಿತ್ತು. அப்போது அவர் போய் என்ன பண்றார், அந்த பிசாசுகளை இங்க வராதீரும், உங்க காலம் இன்னும் வரவில்லை, இங்க வராதீரும் சொல்லி அந்த மனுஷன் சொல்லுகிறான். ಆಗ ಮನುಷ್ಯರು ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲಿ ಬರಬೇಡ, ಇನ್ನ ನಿನ್ನ ಕಾಲ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. விசுவாசிக்கு கூட தெரியுதுங்க காலத்தை பற்றி. இன்னைக்கு விசுவாசிக்கு காலத்தை பற்றி தெரியவே இல்லை. ಸೈತಾನಿಗೆ ಕೂಡ ಗೊತ್ತಿದೆ ಕಾಲದ ಕುರಿತು, ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕಾಲದ ಕುರಿತು. இது என்ன காலம் கூட விசுவாசிக்கு தெரியல. ಇದು ಯಾವ ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ. நேத்து ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னன்னா சூரியன் அதாவது இன்னும் 2012ல சில அந்தந்த பகுதியில அழிந்து போகும் என்று சொல்லி பயங்கரமான நியூஸ், ஹாட் நியூஸ் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ಇವತ್ತು ಹಾಟ್ ನ್ಯೂಸ್ ಏನಂದ್ರೆ, ಇವತ್ತು ಲೋಕ ಫುಲ್ಲು ನಾಶವಾಗುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದೆ. சூரிய கிரகணம் அது இதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நியூஸ்ல எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னன்னு சொன்னா இன்னும் 2012க்குள்ள 22 எஸ் அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு சொன்னா, உலகத்துல பாதி என்ன ஆயிடுமா, அந்த காலத்துல இருக்கிற விசுவாசிக்கு என்ன காலம், ஆனா லேகியோனுக்கு தெரியுது இது காலம் இல்லைன்னு, பிசாசுக்கு தெரியுது காலத்தை பற்றி. ಲೋಕದ ನಾಶದ ಕುರಿತು, ಕಾಲಗಳ ಕುರಿತು ಶೈತಾನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த மனுஷனை விட்டு விலகி போ. ತಕ್ಷಣ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಮನುಷ್ಯನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗು. அது வேண்டிக் கொள்ளுது, ஐயோ எங்களை இந்த காலத்திலேயே எங்களை அனுப்பிடாதீரும், எங்களுக்கு ஏதாவது அந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பிடுவோம் சொல்லி கேட்டு ಅದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಲೆಬಿಡ ಹಂದಿ ಕೂಟದಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, அந்த பன்றி என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ள பேய் வந்த உடனே விட்டு அடிச்சு தண்ணியில சமுதிரத்தை வந்து செத்து போச்சு. ಆ ಹಂದಿ ನೋಡುವಾಗ ಅದು ಹಾಗೆ ಓಡೋಗಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿದ್ದೋಯಿತು. அந்த பன்னிக்கு பிசாசியை ஏற்றுக்கொள்ள அதுக்கு என்ன இல்ல, இஷ்டம் இல்ல. அதனால இந்த பிசாசு எனக்குள்ள வந்துருச்சு, அதனால நான் வாழவே கூடாது, நான் ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாம்னு போய் சமுத்திரத்துல விழுந்துருச்சு. ಆ ಹಂದಿಗಳು ಚೈತ ನನಗೆ ಬರೋದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಹೋಗಿ ಸೂಸೈಡ್ ಮಾಡಿ ಸತ್ತೋಯಿತು. இன்னைக்கு எத்தனை மனுஷனுக்குள்ள பிசாசு உள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான், ஆனாலும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಎಷ್ಟು ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಸೈತಾನ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. இந்த பன்னிக்கு இருக்கிற அந்த ரோஷம் கூட மனுஷனுக்கு இல்ல. ಹಂದಿಗೆ ಇರುವಂತ ರೋಷ ಕೂಡ ಮನುಷ್ಯರಿಗೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அது ஒருத்தருக்குள்ள கணக்கு பார்த்தா 3 4 5 சொல்லி அநேக பிசாசுகள் இருக்கு. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಲೆಕ್ಕ ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ 3 4 5 ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. கோபம் என்கிற பிசாசு, ಕೋಪವೆಂಬ ಒಂದು ಪಿಶಾಚಿ. இன்னும் சொல்லிட்டே போலாம். அந்த பிசாசுகள் இதெல்லாம் பிசாசு கிரியைகள் தானே, பிசாசுடைய செயல்கள் தானே. இதெல்லாம் வச்சுட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. நல்ல வார்த்தை ಈ கொண்டிருக்காங்க. ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವಿಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீ எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ನೀನು ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. வாசிக்க கேட்போம். மார்க் 13:35 வசனம். ಮಾರ್ಕ್ 13:35 ವಚನ.
மார்க் 13:35. 13:35. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமானன் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியுங்கள். கணத்துல படிங்க சிஸ்டர். ಮನೆ ಯಜಮಾನನು ಸಂಜೆಯಲ್ಲೋ ಸರು ಹೊತ್ತಿನಲ್ಲೋ ಕೋಳಿ ಕೂಗುವಾಗಲೋ ಮುಂಜಾನೆಯಲ್ಲೋ ಯಾವಾಗ ಬರುತ್ತಾನೋ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಕಾರಣ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ஹalleluya. இங்கே 4 காலத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ಇವತ್ತು ಈ 4 ಕಾಲಗಳ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. எத்தனை காலம்? ಎಷ್ಟು ಕಾಲ? ஹalleluya. விடியற் காலத்திலோ, ಸಂಜೆಯಲ್ಲೋ, சாயங்காலத்திலோ, ಸಂಜೆಯಲ್ಲೋ, ராக்காலத்திலோ, ರಾತ್ರಿಯಲ್ಲೋ. எல்லாம் சஞ்சய் என்கிறார். சஞ்சய் ரொம்ப இஷ்டம் நினைக்கிறேன். ஹalleluya. கணத்துல படிங்க சிஸ்டர் எல்லாரும் வாட்டி. ಸಂಜೆಯಲ್ಲೋ ಸರು ಹೊತ್ತಿನಲ್ಲೋ ಕೋಳಿ ಕೂಗುವಾಗಲೋ ಮುಂಜಾನೆಯಲ್ಲೋ ஹalleluya. விடியற் காலத்திலோ, ಮುಂಜಾನೆಯಲ್ಲೋ, சாயங்காலத்திலோ, ಸಂಜೆಯಲ್ಲೋ, ராக்காலத்திலோ, ರಾತ್ರಿಯಲ್ಲೋ, சேவல் கூவும் நேரத்திலோ, ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲೂ, கோழி சேவல் கூவும் நேரத்திலோ, ಕೋಳಿ ಕೂಗುವ ಸಮಯದಲ್ಲೂ, இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு நம்ம கேட்டா எந்த காலத்துல நம்ம இருக்கிறோம்னு தெரியல. ಇವತ್ತು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ ಅಂತ நம்ம எந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. காலத்துல இருக்கிறோம்? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. கடைசி கடைசி காலம். காலம். ஹalleluya. கொನೆಯ இது கடைசி காலத்துல இருக்கிறோம். ನಾವು ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. விடியற் காலம் போயிற்று, ಮುಂಜಾನೆ ಹೋಯಿತು, சாயங்காலம் போயிற்று, ಸಾಯಂಕಾಲ ಹೋಯಿತು, ராக்காலம் போயிற்று, ರಾತ್ರಿ ಹೋಯಿತು, சேவல் கூவும் காலமும் போயிற்று. ಕೋಳಿ ಕೂಗುವ ಸಮಯ ಕೂಡ ಹೋಯಿತು. கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ಕೊನೆಯ என்று மறந்துவிடாதீர்கள். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya. ಮರೆತುಬಿಡಬಾರದು. எழுப்பதற்கு நீ ஆயத்தமா? ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀಯಾ? எழுப்பதற்கு நீ ஆயத்தமா? ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ இன்னைக்கு ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀಯಾ? சபையில வீடுல இருந்து நான் சபைக்கு வரும்போது ஒரு பாரத்தோடு நான் வந்தேன். ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಒಂದು ಬಹದೊಟ್ಟಿಗೆ ஒரு ಬಂದೆ, ஏக்கத்தோடு வந்தேன். ಒಂದು ಏಕದಿಂದ ஒரு ಬಂದೆ, தாகத்தோடு வந்தேன். ಒಂದು ದಾಹದಿಂದ ஆண்டவரே, ಬಂದೆ. இன்னும் எங்க சபை ஜனங்கள், வாலிபர்கள், விசுவாசிகள் ஆயத்தப்படவே இல்லையே. ದೇವರೇ, ನಮ್ಮ சபையின ವಿಶ್ವಾಸಿಗಳು ஓ, ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. நீர் என் காலத்துல வரப்போகிறீர் என்று அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எழுப்புதலின் ஆயத்தம் காணப்படாமல் இருக்கிறது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಇಲ್ಲದೆ இன்றைக்கு என்னுடைய ಇದೆಯಲ್ಲ. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ಇವತ್ತು ನನ್ನ ಮಾತು ಕೇಳ್ತಾ ಇರುವ ನೀವು ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ நீ ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. எழுப்புதலின் ஆயத்தத்திற்கு நீ ரெடியாக வேண்டும். ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது விடியற் காலம் எதை குறிக்கிறது? ಈ ಮುಂಜಾನೆ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? விடியற் காலம் அதாவது பலி செலுத்தும் ஒரு காலம். ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವ ಒಂದು ಕಾಲ. அதாவது பலி செலுத்தும், நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு கிருபையின் காலம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಒಂದು ಕೃಪೆಯ ಒಂದು இந்த ಕಾಲ. விடியற் காலம் என்று சொல்லும்போது விடியற் காலத்துல பலி செலுத்துகிற ஒரு காலம் இது. ಇದು ಬೆಳಗಿನ ಜಾವ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತಹ ಒಂದು இன்றைக்கு ಕಾಲ. சபை ஜனங்கள் கூட, அதாவது நீ சபைக்கு வரும்போது உன்னை நீ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அத்தி பலிகளை செலுத்த வேண்டும். ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. உன்னை நீ தகன பலியாய் சபையில வந்து ஒப்பு கொடுக்க, ನಿಮ್ಮನ್ನು ದೇವರಿಗೆ ಬಲಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು சிரேஷ்ட ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. பலியாகி உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ಶ್ರೇಷ್ಠ ಬಲಿಯಾಗಿ சர்வாங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தகன பலியா உன்னை நீ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿ ನೀವು எத்தனை பேர் ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. சபைக்கு வந்து நீங்க ஆண்டவரே என்ன பலியாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்க காலை வேளையில்? ಎಷ್ಟು ಜನ ಸಭೆಗೆ ಬಂದು ದೇವರ ಬಳಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ ದೇವರಿಗೆ? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? நம்ம பாட்டு பாடும்போது ಹಾಡುವಾಗ என்ன பாட்டு பாடுறாங்க? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லுவோம். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் நம்ம பாட்டு. ಅದನ್ನು ಹಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்றைக்கு கர்த்தருடைய ஆராதனையிலே உங்களை நீங்க பலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். ಇವತ್ತು ದೇವರ ಆರಾಧನೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. உங்களை நீங்க பலியாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ. ஆராதனையில வந்து நம்ம தூங்கி கொண்டிருக்க கூடாது. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡಬಾರದು. ஆராதனையில வந்து நம்ம என்ன பண்ணணும்? பலியாய், ஆண்டவரே என் பாவம், என் குற்றம், என் குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே கழுவிடும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பலியாய் உம்முடைய ஆராதனையில அர்ப்பணிக்கிறேன், என்னையே துதி பலியாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க
ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವೇ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಆರಾಧನೆಗೆ ಬರುವಂತ ಆಯತ್ತமா வரணும் சபைக்கு. ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಿದ್ಧರಾಗಿ ಬರಬೇಕು ಸಭೆಗೆ. ಆರಾಧನೆ நடத்துறவங்க ஆயத்தமா வரணும். ಆರಾಧನೆ ನಡೆಸುವವರು ಕೂಡ ಸಿದ್ಧರಾಗಿ ಬರಬೇಕು. வருகிற ஆராதனை என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு பலியா அர்ப்பணிக்க வைக்கணும். லீடர் ஆராதனை லீடர் ಇಲ್ಲಿ ಬರುವವರು ಎಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஆராதனை பண்றவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பலியா அர்ப்பணிக்க வைக்கணும். ಇವತ್ತು ಆರಾಧನೆ ನಡೆಸ್ತೀವಿ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಇರಬೇಕು. ஹalleluya. ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க பலியா அர்ப்பணிக்கணும். ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. வசனம் சொன்னா இன்னைக்கு 1 மணி ஆயிடும். அப்புறம் பாஸ்டர் ரொம்ப நேரம் பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க. ಅಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ತುಂಬ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ, ಪಾಸ್ಟರ್ ಅಷ್ಟೊತ್ತು ಮಾಡ್ತಾರೆ. ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் வசனத்தை சொல்லிட்டே இருந்தா ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಕ್ಕೂ ನಾವು ಅರ್ಥ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ இன்னைக்கு வீட்டுக்கு போய் சிக்கன் பிரியாணி நீங்க செய்ய முடியாது. ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೀವು ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. முதலாவதாக ஆராதனைக்கு நீங்க வந்து எப்படின்னா உங்களை பலியா அர்ப்பணிக்கணும். ಆರಾಧನೆಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಬೇಕು. இரண்டாவது காலம் ಎರಡನೇ ಕಾಲ சாயங்காலம். ಸಾಯಂಕಾಲ. இது தியானம் பண்ணுகிற காலம். ಧ್ಯಾನ ಮಾಡುವ ಕಾಲ. சாயங்காலம் தியானம் பண்ணுகிற ஒரு காலம். ಸಾಯಂಕಾಲ ಧ್ಯಾನ ಮಾಡುವ நீ ಒಂದು ಕಾಲ. வேதத்தை தியானம் பண்ணுகிற ஒரு காலம். ವೇದವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವ ಒಂದು ಕಾಲ. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மெடிடேஷன்ஸ். ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಮೆಡಿಟೇಷನ್ ಅಂತ நான் ಹೇಳ್ತಾರೆ. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது 4ನೇ ತರಗತಿ ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ அப்போ என்ன வந்து ஒரு இந்து கோயில், பெரிய ஒரு கோயில் அதுல கீழே அந்த அண்டர்கிரவுண்ட்ல வந்து ஒரு மெடிடேஷன் பண்றாங்க. அதனால நீங்க போனீங்கன்னா அங்க போய் ஃபுல் மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಒಂದು ಹಿಂದೂ ದೇವಸ್ಥಾನ ಕೆಳಗಡೆ ಒಂದು ಮೆಡಿಟೇಷನ್ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ಥಳವಿತ್ತು. ஹalleluya. அதுக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, சைமன் பாரோ நான் ஓகே ಅಲ್ಲಿ மெடிடேஷன் ಮಾಡೋಣ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಒಂದು ಪೀಸ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ಸಿಗುತ್ತೆ, ಅದು ಹೋಗಿ மெடிடேஷன் ಮಾಡೋಣ. என்னோட இருந்த நண்பன் அங்க போனாக்கா வந்து மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் ಹೇಳಿದೆ ஆண்டவருடைய சமூகத்துல எங்க வீட்லயே நான் மெடிடேஷன் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಮೆಡಿಟೇಷನ್ ಮಾಡ್ತೀನಿ, வேதத்தை படிக்கிறேன், ಬೈಬಲ್ ಓದ್ತೀನಿ. அப்படியே உட்காந்து வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே நான் தியானம் பண்ணிக்கிட்டே ஆண்டவரே இந்த வார்த்தையில இந்த வசனத்துல எனக்காக நீங்க என்ன பேசுறீங்க ஐயான்னு சொல்லி நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ನಾನು ಏನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತಾಗೆ ವಚನ ಬಿಟ್ಟು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த ஆடு என்ன பண்ணுவோம், எங்க வீட்டுல கொஞ்ச நாள் ஆடு இருந்துச்சு. அப்ப அந்த ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு நைட் எல்லாம் அப்படி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அசை போட்டே இருக்கும். ಮೇಕೆ ಹುಲ್ಲ ತಿನ್ಬಿಟ್ಟು ನೈಟ್ ಎಲ್ಲ ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹಾಗಿತಾನೆ எங்க ಇರುತ್ತೆ. அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா இது எப்ப பாரு இந்த வாயை அசைச்சிட்டே இருக்கே, என்ன எந்த விஷயம்னு சொல்லி கேட்பேன். ನಮ್ಮ ತಾಯಿ ಹತ್ರ ಕೇಳ್ತಾರೆ ಯಾಕೆ ಇದು ನೈಟ್ ಎಲ್ಲ ಹಾಗಿತಾನೆ ಇದೆ. அது காலையில எல்லாம் மேய்ந்து வந்து இரவு நேரத்துல அது என்ன பண்ணுது, அந்த வார்த்தை அதை ஜீரணம் பண்ணிக்கொள்ள அது அசை போட்டு கொண்டிருக்கிறது சொல்றாங்க. ಬೆಳಗ್ಗೆಲ್ಲ ಅದು ಎಲ್ಲ ತಿಂದಿದ್ರೆ ನೈಟ್ ಅದು ಹಾಗಿತಾನೆ ಇರುತ್ತೆ. சபை விசுவாசிகளும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு அதை போட்டு நீங்க என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. மூன்றாவது காலம், ಮೂರನೇ ಕಾಲ அது என்ன காலம், ಅದು ಯಾವ ಕಾಲ? ராக்காலம். ಹಗಲಿ அவர் சொல்றதுக்குள்ள ஒரு பாட்டை நம்ம படிச்சிடலாம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினால் சீடராகோ விசுவாசத்தில் முன்னடப்போ. இயேசு கிறிஸ்துவினால் சீடராகோ விசுவாசத்தில் முன்னடப்போ. இனி எல்லாருக்கும் அவர் பணி காணவே ஒன்றாய நாளும் உழைப்போ. நம் இயேசு ராஜாவே இரு வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே
இன்னும் வர்றது கொஞ்சம் இன்னும் தாமதமா வரட்டும், இன்னும் நான் செய்யற காலம் வேலை எல்லாம் இருக்கு, அதனால நான் கையவும் தட்ட மாட்டேன். கையை தட்டிட்டா இயேசு சாமி சீக்கிரம் வந்துருவாரு. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்சம் கையை தட்டி சத்தமா கையடிச்சு தேவனை நாம் துதிப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராதே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். அநீகர் அவரையும் ஆதரிக்கிறோம், இது மாதவுக்குள் அடுத்து ராக்காலம், ನಂತರ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು நம்மை பரிசோதனை பண்ணுகிற ஒரு நேரம், ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸುವಂತಹ ಒಂದು ಸಮಯ, ஹல்லேலூயா. நம்மை பரிசோதனை பண்ணிக்கொள்கிற ஒரு நேரம், ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸಮಯ. ராக்காலம் ராத்திரியில நித்திரை செய்யும் போது, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ஒவ்வொரு விசுவாசியும் நான் இன்னைக்கு எல்லாம் என்ன செய்துட்டு இருந்தேன், நான் எத்தனை நல்ல காரியத்தை செய்தேன், எத்தனை தீங்கு செய்தேன், எத்தனை பாவம் செய்தேன், எத்தனை விரோதத்தை செய்தேன், எவ்வளவு நேரம் நான் கர்த்தரை தேடினேன்னு நீ பரிசோதனை செய்கிற ஒரு காலம். ನಾವು ಎಷ್ಟೊತ್ತು ನಾನು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದೆ, ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡುವಂತಹ ஒவ்வொரு ಒಂದು தேவ ಸಮಯ. பிள்ளைகளும் நீ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ಒಂದೊಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு கொரோனா, பயங்கரமான கொரோனா தான். அந்த கொரோனா வந்தாலே எல்லாரும் எப்படி பரிசோதனை செய்யறோம். ஹல்லேலூயா. ಯಾವುದೇ ದಿನ ಎಲ್ಲನೂ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. பயங்கரமா அவங்கள வந்து ஐயோ அந்த பரிசோதனையில எனக்கும் கொரோனா வந்துருச்சான்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ಆ ಟೆಸ್ಟ್ ಮಾಡುವಾಗ ನನಗೂ ಬಂದ್ಬಿಡುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಭಯ ಪಡುತ್ತೇವೆ. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் பரிசோதனை நம்மை நாம் ஆராய்ந்து பரிசோதித்து கொள்ள வேண்டும். ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನಾವು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சபை ஜனங்களே, ಈ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಭೆಯಲ್ಲಿ பரிசோதித்துக் கொள். ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ நான் என்னென்ன காரியத்தை செய்த ஆண்டவரே, ನಾನು ಏನೇನು ಕಾರ್ಯ நான் ಮಾಡಿದ್ದೇನೆ, இவ்வளவு உங்களை விட்டு தூரம் ஓடினேன், ನಾನು ಎಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ உங்களை விட்டு நான் ಹೋಗಿದ್ದೀನಿ, சோரம் போனேன் ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಸೋತು ಹೋಗಿದ್ದೀನಿ, ஆண்டவரே நான் எல்லா காரியத்திலும் நான் விழுந்து போனேன் ஆண்டவரே. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೇನೆ. என்னை மீண்டும் உருவாக்கும் என்று சொல்லி உன்னை நீ பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஓ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள், எனக்குள்ளே ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை ஆண்டவரே ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சொல்லி தினந்தோறும் தாவீது ராஜா அவர் செபித்துக் கொண்டிருக்கிறார். ದಾವೀದನು ದಿನ ದಿನವೂ ದೇವರ ಬಳಿ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இங்கே ராஜா ஆளுகிற ராஜாவே எனக்குள்ள ஆராய்ந்து பாராண்ட
ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಆಲೋಚನೆ ದೇವರ ಬಳಿ ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ஒரு சிலர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க தன்னை சுத்திகரித்துக் கொள்ளவே மாட்டாங்க. ஆண்டவரே எனக்கு அது செய்யும், எனக்கு இது தாரும், எனக்கு வீடு தாரும், எனக்கு கார் தாரும், எனக்கு நகை தாரும், அதை தாரும், இதை தாரும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ಕೆಲವರು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ಕಾರ್ ಕೂಡ ಅದು ಕೂಡ ಇದು ಕೂಡ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நீ ஜெபம் என்று வரும்போதே உன்னை நீ ஒப்புக்கொடு. ஃபர்ஸ்ட் முதலாவது உன்னை நீ என்ன பண்ணணும்னு சொன்னா பலியாக உன்னை அர்ப்பணிக்கணும். நீ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಫಸ್ಟ್ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. நீ தியானம் பண்ணணும். ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. நீ பரிசோதனை பண்ணிக்கொள்ள. ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. நான்காவதாக ஒரு காலம். ನಾಲ್ಕನೇ ಒಂದು ಕಾಲ. அதுதான் சேவல் கூவுகிற ஒரு காலம். அதுவே கோழி ಕೂಗುವಂತಹ ஹalleluya. இந்த காலம் எதை குறிக்கிறது தெரியுமா? ಇದು ಯಾರನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? பேதுரு மனம் கசந்து மனம் திரும்பின ஒரு காலம் இது. ಪೇತ್ರನು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿದ ಒಂದು ಕಾಲ. கோழி சேவ கூவுகிற அந்த நேரத்திலே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தேவனே நான் உம்மை மறுதலித்துட்டேன், என்னை ஆண்டவரே நான் திரும்பவும் உம்மை பிடி வருகிறேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பினான். கசந்து அழுது மனம் திரும்பினான். ಕೋಳಿ ಕೂಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖ ದೇವರೇ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಮನಸಾಂತರ ಹೊಂದಿ ದೇವರ ಬಳಿ ಬರುವಂತನಾಗಿದ್ದನು. சபைக்கு நீ வரும்போது நீ மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் அந்த காலத்திலே நீ இருக்கிறாய். ಇವತ್ತು ನೀವು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಮನ ಮಾರ್ಪಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಾ. மனம் திரும்புகிற ஒரு காலம் இது. ಮನ ಮಾರ್ಪಾಡುವ ಕಾಲವಿದೆ. ஹalleluya. தினந்தோறும் ஒவ்வொரு காலத்திலே நீ உன்னை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ದಿನ ಒಂದೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ರೂಪ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த மனம் திரும்புதல் சபைக்குள்ளே வர வேண்டும். ಈ ಮನಸಾಂತರ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள வர வேண்டும். ಒಂದೊಂದು ಜನರಿಗೂ ஒவ்வொரு ಬರಬೇಕು. பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ இந்த ಬರಬೇಕು. காலத்திலே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಗೊತ್ತಾ? அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಕೆಲಸ உலக ಮಾಡ್ತಾ காரியத்தை ಇದೀವಿ. குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ಲೋಕ ಕಾರ್ಯ ಕುರಿತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. எழுப்புதலுக்கு நீ ஆயத்தப்படுகிற ஒரு காலம் இது சகோதரி. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗುವಂತಹ ಕಾಲ ಇದು சகோதரி. ಸಹೋದರಿ. இது எழுப்புதலின் காலம் இது. ಸಹೋದರನೇ ಉಜ್ಜೀವನದ ಕಾಲ ಇದು. வாலிபனே, இது எழுப்புதலின் காலம் இது. ಯವನಸ್ಥನೇ நீ ಉಜ್ಜೀವನ ಕಾಲ ಇದು. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. ನೀ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ நீ ಸಿದ್ಧವಾಗು. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗು. உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. சபையை ஒப்புக்கொடுங்க. ಸಭೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஊழியர்கள் ஒப்புக்கொடுங்க. ಸರಿ ಮಾಡೋರು தேவ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. பிள்ளைகள் ஒப்புக்கொடுங்க. ದೇವ ಮಕ್ಕಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ஓ, எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ இந்த ಸಿದ್ಧವಾಗು. வார்த்தை உன் காதிலே கணீர் என்று ஒதித்துக் கொண்டிருக்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಅದು ಬೀಳುತ್ತಾ ಇರಲಿ. ஓ, நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ எந்த ಇದ್ದೇವೆ? காலத்தில் இருக்கிறோம்? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ? எந்த காலத்தில் இருக்கிறோம்? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ கடைசி ಇದ್ದೇವೆ? காலத்தில் இருக்கிறோம் ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ என்று ಇದ್ದೇವೆ மறந்து போய்விடாதீர்கள். ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋಗಬೇಡ. ஓ, நமக்குள்ள ஒரு எழுப்புதலின் ஒரு தீ பற்றி எரிய வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಅದು ಹರಡಬೇಕು. அந்த எழுப்புதலின் தீ பற்றி எரிய வேண்டும். ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಇನ್ನು ಉರಿಯಬೇಕು. சுய போக்கிலே உன் வாழ்க்கையிலே உன் காரியத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தது போதும். ஸ்டாப் பண்ணிங்க. ನಿನ್ನ ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ಜೀವನ ನಡೆಸಿದ್ದು ಸಾಕು, ನಿಲ್ಲಿಸು. ஹalleluya. Hallelujah. வண்டி ஃபாஸ்டா போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொல்லி அந்த போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. ಗಾಡಿ ಸ್ಪೀಡ್ ಹೋಗ್ತಾ ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಅಂತ ಹಾಕಿ இன்னும் ஒரு சில இடத்துல ஸ்டாப்னு சொல்ல அப்படியே நின்னணும். ಕೆಲವು ಜಾಗದಲ್ಲಿ ಸ್ಟಾಪ್ ಅಂದ್ರೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ஹalleluya. Hallelujah. எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் நின்றோம். ನಾವು ಮಾಡುವ ಎಲ್ಲವೂ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. என்ன நம்ம செய்ய வேண்டிய வேலை எது தெரியுமா? ನಾವು ಮಾಡುವ ಬೇಕಾದ ಕೆಲಸ ಯಾವ್ದು ಗೊತ್ತಾ? என்ன வேலைங்க? ಯಾವ ಕೆಲಸ ಆಗಲಿ எழுப்புதலுக்கு ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ஆயத்தப்படுகிற ஒரு காலம். ಸಿದ್ಧವಾಗುವ ಒಂದು ಕಾಲ. நான் சொல்லுங்க, ನಾನು எழுப்புதலுக்கு ಜೀವನಕ್ಕೆ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ಸಿದ್ಧವಾಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் எழுப்புதலுக்கு ಜೀವನಕ್ಕೆ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ಸಿದ್ಧವಾಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ಸಿದ್ಧವಾಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கணும். ಈ ಮಾತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு பாடலை நாம் பாடும்போது ஸ்தோத்திர காணிக்கை நாம் கொடுக்கிறோம். என்ன பாட்டு? परिहारी प्रिय ऐसे
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரையா எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிற ராஜா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க ராஜா ஒரு நல்ல இந்த நேரத்தில் நல்ல ஒரு தருணத்தை ராஜா இந்த கடைசி காலத்தில் நீ கொடுக்க முடியாத ஸ்தோத்திரிக்கிற ராஜா எங்களோட பேச்சு எங்கள் மூச்சும் அப்பா நான் நிற்குதும் நான் நிர்மூலமாகாது இருப்பது ஒரு சுத்த கிருபை மாத்திரம் இந்த நேரத்தில் ராஜா நான் என்று சொல்லிக்கிற எங்களுக்கு ஒன்று இல்லை ராஜா இந்த வேலையில கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் கர்த்தா பலியாக